Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா பாட்டி சொல்லை தட்டாதே. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறவங்க வீடியோக்குள்ள போலாம். பாட்டி சொல்லை தட்டாதே 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக்கல் காமெடி கமர்ஷியல் டிராமா மூவி. யூடியூப்ல தமிழ் அப்டேஷன்ஸோட அப்டேட் இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா மிர்ச்சி விஜய், எம்எஸ் பாஸ்கர் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் நேரம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ சூசைட் பண்ணிக்க போற ஹீரோயினை காப்பாற்றி பேசி ஒரு ஸ்டேஜில் ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பண கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்பாவோட வேலையை வாங்குறதுக்காக 5 லட்ச ரூபா பணத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வீட்டில் ஒரே ஒரு பாட்டி மட்டும் இருக்குது. அதை முடிச்சு கட்டிட்டு அங்கே இருக்கக்கூடிய பணத்தை கொள்ளையடிக்கலான்னு களத்தில் இறங்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ட்ராஜடி ட்ராமா என்ன, பணத்தை கொள்ளையடிச்சாரா, காதலி கூட கல்யாணம் நடந்துச்சாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஆவரேஜான தமிழ் கமர்ஷியல் மாஸ் மசாலா ட்ராமா மூவி. ரொமான்சி காமெடி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ஆவரேஜாக இருந்துச்சு. மூவியில் ஹைலைட் அண்ட் நோட்டபிள் பாசிட்டிவ்ஸ்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஆவரேஜாக ஓகேவாக இருந்துச்சு. நம்மளால ஃபேஸை தான் கேஸ்டிங்காக ப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாகவும் இம்ப்ரெசிவாகவும் இல்லைங்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. டெக்னிக்கலாகவும் பயங்கரமாக மூவி அடி வாங்கிருந்துச்சு. லோ பட்ஜெட் ரொமான்டிக்கல் காமெடி ட்ராமா மூவி தான். ரொமான்ஸ் காமெடி எமோஷன் சொல்லி எதுவுமே இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லாமல் போயிடுச்சு. உங்கள் சொசைட்டிக்கு சொல்ல வந்த மெசேஜுமே அந்த அளவு எஃபெக்டிவாக இல்லை. ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட கமர்ஷியல் மூவி டெம்ப்ளேட்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலா தான் திரும்ப இங்கே அழகாக ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ஃப்ளாட்டாகவும் ப்ரிடிக்டபிளான டோனில் போனது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துச்சு. அதை தாண்டி மூவியில் இவங்க சொல்ல வர டேக்கவேலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெற்றவங்களை விட்டுட்டு மற்றவங்க போய் தனியாக வர்றதை தாண்டி அவங்க பிள்ளைங்களே அவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, காசுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம ஹியூமனிட்டி மூலியமாக எவ்வளோ நேர்மையாகவும் நீதியோடையும் இருக்கணும். அட் தி சேம் டைம் லாக்டவுனில் நடக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணி ஒரு மாதிரி மெசேஜை கன்வின்ஷனலாக சொல்ல ட்ரை பண்ணியிருந்தாலும் கண்டினியூட்டியோட பயங்கரமாக அடி வாங்கிச்சு. லாஜிக்லெஸோட இருக்கக்கூடிய கமர்ஷியல் மாஸ் மசாலா ட்ராமா மூவி தான். கிரிஞ்சு காமெடியை நிறச்சி வச்ச மாதிரி தான் எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருந்துச்சு. சீரியல் பார்க்குற டோனில் கொண்டு போயிட்டாங்க. கண்டென்ட், கான்ஃப்ளிக்ட், கேரக்டரைசேஷன் சொல்லி இவங்க 12 விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்து வெட்ரா பண்ணியிருந்தா பார்க்குற மாதிரியாச்சும் இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக இருந்துச்சு. ஒரு பிலோ ஆவரேஜான கமர்ஷியல் மசாலா ட்ராமா மூவி. இந்த மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் ஆகும்னு கேட்டிங்கன்னா 2.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, see you and love you all.